ஹாய். இன்னைக்கு ரொம்ப அப்படியே ஒரு விஷயத்த பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அது நடந்துட்டு தான் இருக்குது. பட் நடந்துகிட்டே இருந்தாலும் அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்னன்னா தற்கொலை. தற்கொலைனா என்னங்க அப்படிலாம் இல்லை. தற்கொலை எதனால் உருவாகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தற்கொலைக்கு முக்கிய காரணமே வந்து நம்மளோட பிரெயின் தாங்க. நம்மளோட பிரெயின் மட்டும்தான் தற்கொலைக்கு முக்கிய காரணமாக இருக்குது. என்ன பண்ணுறோம், ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுறோம். ரொம்பனா யாருமே வேண்டாம் அப்படின்றத விட எதையோ ஒன்று இழந்திருப்பீங்க. ரொம்ப இழந்துட்டு அதை நீங்கள் ரொம்ப சுவாசிக்கும் போது எதுக்குடா வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த தற்கொலைக்கு முக்கிய காரணமாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்களே தனிமைப்படுத்தி கொண்டு அதிகமாக என்ன பண்ணுறீங்க, செத்துடுறீங்கன்னா ஈஸியாக சாவறதில்ல, ரொம்ப கொடூரமாக நினச்சி சாவறீங்க. எப்படின்னா யாராவது ஏதாவது ஒன்று பண்ணிட்டா செஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க, தப்பு சரியாக சொல்லும் போது நான் சாவத்துக்கு காரணம் நீதான் கூட அந்த பதிலாம் வரும். பட் அந்த பேச்செல்லாம் பார்க்கும்போது பதட்டம் ரொம்ப இருக்கும். என்னடா இந்த பொண்ணு இப்படி லூஸாக இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. செத்து போயிட்டா திடீர்னு நினைப்பீங்க, கொஞ்சம் சுற்றி நின்று எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் அந்த பொண்ணு ஏதோ காரணம் அப்படின்னு சொல்லிப்பீங்க. பட் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ வலி இருக்கும், பையனுக்கு எவ்வளோ வலி இருக்கும், யார் சூசைட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் முக்கியமாக சொல்கிறேன். எதனால் அதிகமாக பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா காதல் அதிகமாக தற்கொலை செய்கிறாங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு பையன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். விட்டுட்டு போயிட்டான் பையன், ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டான், இல்லை பொண்ணு வந்து ஒரு பையனை விட்டு போச்சா அப்படின்னு சொன்னா ரொம்ப உடஞ்சி போய் என்ன பண்றீங்கன்னா இதுதான் எடுக்கிறீங்க. டக்குன்னு எடுத்து அந்த முடிவு எடுத்துக்கிறீங்க. ரொம்ப கொஞ்ச நாள் அப்படியே ஷேர் பண்ணி ஒருத்தர் முடியல அப்படின்னு சொல்லி சாவடிச்சிடுறீங்க. அதை அப்படியே உங்களுக்குள்ளேயே நீங்களே சாவடிச்சிக்கிறீங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் அடுத்துல ஒரு வாழ்க்கை இருக்கு, குடும்பம் இருக்குன்னு ஒன்றும் கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. ஏன் சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூல் படித்து 10th 12th காலேஜ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல மார்க் வரலனா, ஒரு நல்ல மதிப்பெண் வரலனா அதில் கூட சாவறீங்க. அப்படி என்ன உங்களுக்கு அந்த தற்கொலை வந்து எப்படி சொல்றது, இந்த தற்கொலை பார்த்தாவே செஞ்சிருந்தா இதுவே என்னடா வாழ்க்கை, இதுக்கு மேலே என்ன இருக்கு, பிடிச்சது வரலனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாச்சும் அதை செய்யணும். அதுதான் வாழ்க்கை. பிடிச்சதே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி நீங்க அதை எப்படி சொல்றது, ரொம்ப அப்படியே அப்படியே ரொம்ப உள்வாங்கி அப்படி டல் ஆகுறீங்க பாத்தீங்களா. அந்த டல் ஆகும் போது அந்த போடா இதுக்கு மேலே என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போய் சாவ போறீங்க பாத்தீங்களா. அதுதான் ரொம்ப இந்த பிரெயின் வந்து நம்மளை வந்து கொடூரமா யோசிக்க வைக்கும். நிறைய பேர் சூசைடுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. எப்படி ட்ரை பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி அப்படியே புலம்பிக்கிட்டு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு வாழ்க்கை, குடும்பம், பிரச்சனை, சொந்தத்தில் ப்ராப்ளம், எதுக்கடா வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி கொடூரமாக சாவாங்க. அந்த கொடூரமான வழியெல்லாம் பார்க்கவே முடியாது. அப்புறம் வந்து சும்மா போயிட்டு ஃபேனில் தொங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் அப்படியே போய் முயற்சி செய்வீங்க. கண்டு பார்த்தா காப்பாற்றி கொடுத்துருவாங்க. யாராவது ஒருத்தர் வந்து நான் சாவ போறேன்னு சொல்லிட்டே சாவாங்க. அதான் ரொம்ப ரிஸ்க். நான் சாவ போறேன்னு சொல்லிட்டே சாவாங்க. கடைசியில் நம்ம பேர்லாம் எழுதி வைப்பாங்க. நிறைய மெச்சூர்டாக யோசிச்சு சாவாங்க. அது ஒரு விஷயமா இருக்கு. நிறைய இதில் வந்து ஒரு வாழ்க்கையில வந்து எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்வீங்க. ஆனா பார்த்தா பின்னாடி அடி உளுந்துகிட்டே இருக்கும். அடி உழு என்ன பண்ணுவீங்க, கடைசியில் போட என்னடா இருக்கிற ஒரு வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இந்த முடிவு தான் நீங்க எடுக்கிறீங்க. அதிகமா அப்படி பாத்தீங்கன்னா என்ன நியூஸ்லயுமே சரிங்க, அதிகமா எடுக்கிறது சூசைட் அப்படின்னு எக்கச்சக்கமான மாணவிகள் தான், பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, சூசைடுக்கு ரொம்ப அப்படியே எப்படி சொல்றதுன்னா சீரியஸ்னஸே இல்லாம போ அப்படின்னு சொல்லி மாட்டி செத்துடுறீங்க. பட் அவங்க என்ன நினைக்கும், இன்னொரு பிறவி இருக்கு அப்படின்றத அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே பிடிச்சது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி செத்துடுறீங்க. ஏன் சாவறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அப்படியே படப்படன்னு ஏதாவது ஓடிட்டு இருக்கும் மண்டியில. அதெல்லாம் பண்ணும், எதுக்கடா மண்டியில ஓடுன்னு சொல்லி மண்டை குத்துறதோ, கை காலை கிழிக்கிறதோ இதெல்லாம் வேஸ்ட். கடைசியில வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, அதெல்லாம் வழி எடுக்கும்னு சொல்லிட்டு டக்கு வழியே தெரியாம சுத்துறது. இதுதான் சூசைட். சூசைட்ல முக்கியமா பெண்களோட பசங்க தான் அதிகமா சூசைட் பண்றாங்க. பசங்க ஏன் சூசைட் பண்றாங்க, வாழ்க்கைக்காக இல்லைன்னா இல்லை எனக்கு நல்ல பிடிச்ச வேலை கிடைக்கல கவர்மெண்ட்ல அப்படின்னு சொல்லி சூசைட் பண்றாங்க. இதனால செய்யறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், இவ்வளவுதான். ஏன்னா வராது, அது போயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சான்ஸ் அப்படின்னு அதை பயன்படுத்தும். டக்கு
வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தணும்னா மகிழ்ச்சியாக இருக்கணும், வீட்டு குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைங்க. நெக்ஸ்ட் நம்ம வாழணும், நல்லா போய் எல்லா இடத்தையும் பார்க்கணும், கண்ணில் பார்க்காதெல்லாம் புதுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தற்கொலை பண்ணாதீங்க. பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். பாய்.